Hey guys, welcome back to Tech Kids. இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட் கியரோட ஒரு கேமிங் மவுஸ் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைனை கிளிக் பண்ணி ஆல் செட்டிங் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போகிறப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கியர்னு மேலே கொடுத்துருக்காங்க. சைடில் கேமிங் மவுஸ் ப்ரோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் ரெட் கியர்னால் இங்கே பிராண்டிங் கொடுத்துருவாங்க, ப்ரொஃபஷனல்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் டிபிஐ அதாவது டாட்ஸ் பர் இன்ச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதாவது 3200 டிபிஐ இருக்குது. மற்றபடி சைடில் என்னென்ன கலரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எதுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா விண்டோஸ் 10, அதுக்கப்புறம் விண்டோஸ் 7, 8க்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக் ஓஎஸ்க்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஸ்டா ஓஎஸ்க்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அதோட மொத்தம் இதில் 8 பட்டன்ஸ் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமிங்காக ஃப்ரீ ஃபயர்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுக்காக அந்த பட்டன்ஸ்லாம் இருக்குது. நார்மலாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரோல் பட்டன் இருக்குது, ரைட் லெஃப்ட் பட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் டிபிஐ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவில். மற்றபடி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 3.0 2.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சீல்க்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு சரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒயர்டு மவுஸ் தான். மவுஸ் தவிர எதுவுமே இல்லை, சரி இது ஓரமாக வச்சுருக்கோம். இப்போ மவுஸ் மேலே இருக்க ரேப்பரை பிடிச்சிடலாம். மவுஸ் ரொம்ப கிளாஸியாக இருக்குது. Dragonwarன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெட் கியர்னு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேபிள் நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இதை கான்ஃபிகர் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.